சித்தர்களால் மறைக்கப்பட்ட எந்தவித மூலிகைகள் இல்லாமலும் உங்கள் வீட்டில் நீங்களே மிக எளிமையாக செய்யக்கூடிய கணவன் மனைவி வசிய மருந்து முறைகளை உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் தெரிந்து கொண்டு இல்வாழ்க்கையில் வெற்றி பெற தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வசிய இயந்திரம் எழுதி பயன்படுத்தும் முறையை கூறப்போகிறேன். இந்த இயந்திரத்தை கொண்டு நாம் விரும்பக்கூடிய யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம். குறிப்பாக கணவனை, மனைவி, உறவினர்களை, நண்பர்களை அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வசியப்படுத்தலாம். நன்மைக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு தூய்மையான அறை அல்லது பூஜை அறையில் தீபம் ஏற்றி அமர்ந்து கொள்ளுங்கள். பின்பு ஒரு சிறிய காகித துண்டு ஒன்று வெட்டி வைத்து சிகப்பு கலர் ஸ்கெட்ச் அல்லது மைப்பேனா கொண்டு கட்டம் வரைந்து 4 புறத்துலையும் ஸ்ரீம் போட்டுக்குங்க. மேலே ஓம், நடுக்கட்டத்தில் உங்கள் பெயர், ஸ்வஸ்திக் சின்னம், கீழே நீங்கள் விரும்பக்கூடிய நபரின் பெயர் போட்டுக்குங்க. அடுத்த கட்டத்தில் ரூ மூ போட்டுக்குங்க. அப்புறம் ஓம் போட்டுக்குங்க. இவ்வாறு எழுதி முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா இந்த காகித இயந்திரத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கண்களை மூடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ மனதார வேண்டி இது போல இன்னார் எனக்கு வசமாக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துட்டு இதற்கு ஊதுபத்தி போக காட்டிட்டு நீங்கள் ஏதாவது இடத்துல போதிச்சிருங்க. முடிஞ்சால் கோயிலில் அல்லது அரசமரத்தடியில் இதை போதிச்சிருங்க. மேலும் இந்த எந்திரத்திற்கு மந்திரம் கிடையாது. எனவே எந்த மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே நீங்கள் ஆத்மாத்மா வேண்டுறீங்க, இதை போய் ஏதாவது இடத்துல போதிக்கிறீங்க, அவ்வளோதான். மேலும் இது போன்ற விஷயங்களில் செப்பு தகடு எழுதக்குள்ள தான் பலன் அதிகமாக இருக்கும். எனவே செப்பு தகடு எழுதக்குள்ள முறைப்படி எழுதி மூலிகை மை தடவி இதை போதிச்சிங்கன்னா இன்னும் பலன் அதிகமாக இருக்கும். எது உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க. பேப்பர் எழுதக்குள்ளேயும் ஆத்மாத்மா எழுதக்குள்ள நீங்கள் உங்களுடைய உச்ச நேரத்தில் இதை செய்யக்குள்ள பலன் அதிகமாக இருக்கும். எனவே பேப்பரில் இந்த எந்திரத்தை எழுதி பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உச்ச நேரத்தில் எழுதி பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனவே இந்த விஷயத்தை நன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் இது போல் செய்த ஒரு 7 நாளில் மாற்றம் தெரியும். நீங்கள் எழுதக்கூடிய நேரம் ஆத்மாத்மாக உங்களுடைய வேண்டுதல் 100% பலிக்கும். நீங்கள் விரும்பிய நபர் உங்களுக்கு வசப்படுவார். நன்மைக்கு செய்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.